வணக்கம். Qualitative analysis of organic compounds இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் ஹாலஜன்ஸ் அண்ட் டெஸ்ட் ஃபார் பாஸ்பரஸ். இதுக்கு பிஃபோரா நம்ம டிடெக்ஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் பத்தி பார்த்துட்டோம். சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். டெஸ்ட் ஃபார் நைட்ரஜன் சல்ஃபர் இது எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டெஸ்ட் ஃபார் ஹாலஜன்ஸ் அண்ட் பாஸ்பரஸ். இந்த ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் சொல்றோம் இல்லையா? ஸோ இவங்களெல்லாம் நம்ம ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹாலஜன்ஸ்ல பர்டிகுலரா இன்னைக்கு நம்ம யார் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா குளோரின், புரோமின், அயோடின். ஸோ இவங்க 3 பேருக்கான டெஸ்ட் தான் பார்க்க போறோம். இவங்களை நம்ம ஹாலஜன்ஸ் சொல்றோம் இல்லையா? ஸோ சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இது எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோல பார்த்துருக்கோம், சரியா? ஸோ அந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்ல நைட்ரிக் ஆசிட் வித் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்றேன். நைட்ரிக் ஆசிட் வித் சில்வர் நைட்ரேட் இவங்களை ஆட் பண்ணும்போது சப்போஸ் எனக்கு ஒயிட் பிரசிபிடேட்டா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒயிட் பிரசிபிடேட்டா தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திப்பம்னு சொல்றோம். பிரசிபிடேட்டுக்கு தமிழ்ல திப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒயிட் பிரசிபிடேட் எனக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த ஒயிட் பிரசிபிடேட்ல அம்மோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஆட் பண்ண அப்படின்னா அது சாலிபிள் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஒயிட் பிரசிபிடேட் கரைஞ்சது அப்படின்னா அதுல குளோரின் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? சப்போஸ் அதே அந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்ல நைட்ரிக் ஆசிட் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணும்போது எனக்கு எல்லோ பிரசிபிடேட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி எல்லோ பிரசிபிடேட் வருது அப்படின்னா அதுல நான் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆட் பண்ணி சாலிபிள் ஆகுது அப்படின்னு பாக்குறேன். ஸ்பேரிங்லி சாலிபிள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பேரிங்லி அப்படின்னா திட்டா ஃபுல்லா கரையிறது கிடையாது, சும்மா கொஞ்சமா கரையிறது, கொஞ்சம் திப்பங்கள் அப்படி இருக்கிறது, இந்த பிரசிபிடேட் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம ஸ்பேரிங்லி சாலிபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுல புரோமின் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரி, அதே அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாவே கரையில இன்சாலிபிளா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுல அயோடின் இருக்கு அப்படின்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேவா? இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்ல சப்போஸ் நைட்ரஜன் சல்ஃபர் 2 பேருமே இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த ஹாலஜன் டெஸ்ட் பண்ணும்போது நைட்ரஜன் சல்ஃபர் 2 பேருமே அந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்ல இருக்காங்க அப்படின்னா அதுல நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி அந்த நைட்ரஜன் சல்ஃபர் இருக்காங்க பாருங்க, அதாவது சல்ஃபைடாவும் சைனைடாவும் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம டீகே பண்ண வேண்டியிருக்குது, டீகம்போஸ் பண்ண வேண்டியிருக்குது. அதாவது சோடியம் தயோசைனைடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சோடியம் தயோசைனைடா இருக்கக்கூடியவங்கள நம்ம நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்றது மூலமா நம்ம டீகே பண்ணலாம். எப்படி டீகே பண்ணலாம் அப்படின்னா சோடியம் சைனைடாவும் சோடியம் சல்ஃபைடாவும் நம்ம டீகே பண்ணலாம். ஏன் சார் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் நீங்க போறதுக்கு முன்னாடியே இதை நம்ம செஞ்சிடணும். அதாவது சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த டைம்லேயே நம்ம நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி நம்ம என்ன செய்யணும், அந்த சோடியம் தயோசைனைடை நம்ம டீகே பண்ண வச்சிடணும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹாலஜன் டெஸ்ட் பண்றோம் இல்லையா, குளோரின், புரோமின், அயோடின். ஸோ இந்த டெஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா சில்வர் நைட்ரேட் ஆட் பண்றோம். இந்த சில்வர் நைட்ரேட் சப்போஸ் இவங்களை டீகே பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது நைட்ரஜன் சல்ஃபர் இந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்ல இருக்காங்க, அப்படி இருக்கும்பொழுது அவங்கள டீகே பண்ணாம டைரக்டா நம்ம ஹாலஜன் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த சில்வர் இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த சல்ஃபர் இந்த நைட்ரஜன் இருக்காங்கல்ல, சைனைடு சல்ஃபேட் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ரியாக்ட் பண்ணி ஃபர்தரா வேற ஏதாவது ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது குளோரின், புரோமின், அயோடின் இவங்க இருக்காங்களா நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு ஒயிட் பிரசிபிடேட் இருக்கணும் அல்லது எல்லோ பிரசிபிடேட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி சாலிபிள் ஆகுறாங்களா, ஸ்பேரிங்லி சாலிபிளா இருக்காங்களா அல்லது இன்சாலிபிளா இருக்காங்களா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க 2 பேர் இருக்கிறதுனால இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க, இவங்களுக்கு ரிசல்ட் பண்ண விட மாட்டாங்க. இந்த சில்வர் கூட போய் என்ன செய்வார், இந்த நைட்ரஜன் சல்ஃபைடும் போய் என்ன செய்வாங்க, அவங்க கூட பாண்டை கிரியேட் பண்ணி இந்த ஒயிட் பிரசிபிடேட்டோ எல்லோ பிரசிபிடேட்டோ வரவிடாமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க இந்த ஹாலஜன் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு நைட்ரஜன் சல்ஃபர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி அந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இவங்களை சல்ஃபைடாவும் சைனைடாவும் டீகே பண்ண வச்சு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த ஹாலஜன் டெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டெஸ்ட் ஃபார் பாஸ்பரஸ். அது என்னன்றது அடுத்து இப்போ பார்த்துருவோம். டெஸ்ட் ஃபார் பாஸ்பரஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்றது கிடையாது. இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ஃபார் நைட்ரஜனா இருக்கட்டும், சல்ஃபரா இருக்கட்டும், ஹாலஜன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே நம்ம சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிருப்போம். அதாவது லசைன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் கூட சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம், டெஸ்ட் பண்ணி அதுல இந்த எலிமெண்ட் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம். பட் இந்த பாஸ்பரஸ் டெஸ்ட்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சோடியம் மெட்டல் ஆட் பண்ணி நம்ம சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டோம். பட் அதுக்கு பதிலாக சோடியம் பெராக்சைடு யூஸ் பண்ணிருப்போம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு நீங்க சப்போஸ் அந்த மாதிரி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த ஆர்கானிக் சாம்பிள்ல சோடியம் மெட்டல் ஆட் பண்ணி ஃபியூஷன் டியூப்ல ரெட் ஹாட் பண்ண பிறகு அந்த டிஸ்டில் வாட்டர்ல டிசால்வ் பண்ணி கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சோடியம் மெட்டல் சோடியம் பாஸ்பைடா கன்வெர்ட் பண்ணிருப்பாரு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த சோடியம் பாஸ்பைடு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வாட்டர்ல சீக்கிரமா ஹைட்ரோலைஸ் ஆகக்கூடியவர் யாரு, அந்த சோடியம் பாஸ்பைட். வாட்டர்ல ஹைட்ரோலைஸ் ஆனார் அப்படின்னா பாஸ்பின் கேஸா கன்வெர்ட் ஆயிடுவார்.
பாஸ்பின் கேஸா pH3 என்ன செஞ்சிருவாரு கன்வெர்ட் ஆயிடுவாரு. ஸோ பாஸ்பின் கேஸா கன்வெர்ட் ஆன பிறகு நீங்க பாயில் பண்ணீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்ல அவரு கேஸா வெளியில போறதுக்கு சான்சஸ் இருக்கு. யாரு? பாஸ்பரஸ். ஸோ அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல இவரை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த சோடியம் மெட்டல் ஆட் பண்ணி சப்போஸ் அந்த ஆர்கானிக் சாம்பிள்ல ஃபியூஷன் டியூப்ல ரெட் ஹாட் பண்ண பிறகு டிஸ்டில் வாட்டர்ல டிசால்வ் பண்ணி ஹீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பாஸ்பின் கேஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சோடியம் பாஸ்பேட் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பாஸ்பினா கன்வெர்ட் ஆயிருவாரு. ஸோ அந்த pH3 அப்படிங்கிறது கேஸ் ஃபேஸ். ஸோ அந்த கேஸ் ஃபேஸ் என்ன செஞ்சுவார் அப்படின்னா வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வெளியில போயிட்டார் அப்படின்னா பாஸ்பரஸே இருக்காது அந்த இடத்துல. ஸோ நீங்க ஃபர்தரா பாஸ்பரஸ் கான்டெஸ்ட் பண்ணும்போது அங்க ஆன்சர் பண்ணாது. ஸோ அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா சோடியம் பெராக்சைடு யூஸ் பண்றோம். எங்க அப்படின்னா அந்த ராவா ஆர்கானிக் சாம்பிள் இருக்கு இல்லையா அதுலயே நம்ம சோடியம் பெராக்சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா சோடியம் பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆயிடுவார் இவர். ஸோ அப்போ அங்கே பாஸ்பரஸ் அங்கேயே தங்கிடுறாரு, வெளியில போகல, சோடியம் பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆயிட்டாரு. ஏன் நம்ம இந்த சோடியம் பெராக்சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா இவர் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அதனால தான் நமக்கு எப்படி வந்திருக்கு சோடியம் பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆயிருக்காங்க. இந்த சோடியம் பாஸ்பேட்ல நம்ம என்ன செய்யறோம் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்பரிக் ஆசிட் அண்ட் சோடியம் நைட்ரேட் கிடைப்பாங்க. இந்த சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு பை ப்ராடக்ட், இது நமக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டும் அதுலேயே தான் இருப்பாங்க. எதுல? இந்த சோடியம் பாஸ்பேட்ல நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு ரிசல்டண்டா கிடைக்கக்கூடிய இதுல பாஸ்பரிக் ஆசிட் அண்ட் சோடியம் நைட்ரேட் ரெண்டு பேருமே இருப்பாங்க. இதுல இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதுல பாஸ்பரஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ஃபர்தரா என்ன செய்யறோம் அப்படின்னா இதுலயே பாஸ்பரிக் ஆசிட்லயே என்ன செய்யறோம் அப்படின்னா அம்மோனியம் மாலிப்டேட் ஆட் பண்றோம். சோ அந்த பாஸ்பரிக் ஆசிட்ல அம்மோனியம் மாலிப்டேட் ஆட் பண்ணி நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சொல்யூஷனா இருக்கும் அல்லது எல்லோ கலர் பிரசிபிடேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மோனியம் பாஸ்போ மாலிப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்பரிக் ஆசிட் ரிசல்ட் இருக்கு இல்லையா அதுலயே அம்மோனியம் மாலிப்டேட் வித் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது எல்லோ கலர் சொல்யூஷன் அல்லது எல்லோ கலர் பிரசிபிடேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மோனியம் பாஸ்போ மாலிப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா பாஸ்பரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றோம். ஓகே, இதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். அம்மோனியம் நைட்ரேட் வாட்டர்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் பை ப்ராடக்ட். பட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பாஸ்பரஸ்க்கான ரிசல்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்ட் ஃபார் பாஸ்பரஸ்க்கு மட்டும் நம்ம சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன செய்யறோம் சோடியம் பெராக்சைடு யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்டா இருந்துச்சு அப்படின்னா அதுல கண்டிப்பா பாஸ்பின் கேஸா கன்வெர்ட் ஆகி பாஸ்பரஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அந்த மெத்தட்ல போகக்கூடாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இன்னைக்கு பார்த்துருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் ஃபார் பாஸ்பரஸ் அண்ட் டெஸ்ட் ஃபார் ஹாலஜன்ஸ் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.